இல்லப்பா. என்ன ஆச்சுப்பா மீனாவுக்கு? மீனா ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றா? அவ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்னு புரியல. தெரியலப்பா, ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஆனா நீ இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பி டென்ஷன் ஆகாதீங்கப்பா. எனக்கு டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லைப்பா, படப்படான்னு கத்திடுவேன். அதனால ஸ்ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. ஆனால் பாவம் பாய்வோ எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டா, மனசுக்குள்ளேயே வச்சு புழுகிக்கிட்டு இருப்பா. அதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி படுத்துட்டா. ஆனால் சமீபத்தில் 2 விஷயங்கள் இவ்வளோ அதிகமாக பாதிச்சிருக்குப்பா. ஒன்று, அந்த 2 எழுத்துக்காரி வாங்கி கொடுத்த வேலைக்கு ஒன்று போக விடாமல் அந்த 3 எழுத்துக்காரி தடுத்தது. 2வது, மீனாவோட கல்யாணம். அவ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்னு புரியல. அதான் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. சொல்லப்போனா அந்த துரோகி வீட்டை விட்டு ஓடினது கூட இவளுக்கு அவ்வளவா பாதிப்பை ஏற்படுத்தல. டாக்டர், ஷாமலாவுக்கு ஒன்றும் இல்லையே, ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களால் தாங்க முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே இதயம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு, வயசு வேற ஆகுது இல்ல. இப்ப பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஹார்ட் மானிட்டர் வச்சிருக்கோம், இசிஜி ரிப்போர்ட் வரட்டும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கண்டிஷன் சொல்ல முடியும். ஆனா பயப்படுற மாதிரி சீரியஸா ஒன்றும் இல்லைல்ல டாக்டர்? இதே கொஞ்சம் சீரியஸ் தான் சார். அவங்க மயக்கமா வேற இருக்காங்க. இன்னும் 10 மணி நேரத்துக்கு அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி. சாப்பிடலாம். என்ன மாப்பிள்ள, சாப்பிட உட்காந்துட்டீங்களா? உட்காருங்க. நேத்து பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க வராம போயிட்டீங்களே. பொண்ணுன்னா மீனா மாதிரி இருக்கணும் மாப்பிள்ள. அங்கங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னா பியூட்டி பார்லர்லாம் போய் மேக்கப் எல்லாம் பட்டு வருவாங்கல்ல. ஆனா மீனா அப்படி இல்லை, நேச்சுரல் பியூட்டி. ஆர்த்தி, அதை நீ கவனிச்சியா? என்னைக்கு நான் மீனாவை முத தடவை கோயில்ல பார்த்தனோ அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன், மீனா தான் என் அண்ணின்னு. ஆமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கியா நீ? அது கவனிச்சமா, ஸ்வீட் மிச்சர்லாம் கொடுக்க வந்தாங்கல்ல, அப்போ லைட்டா பார்த்தேன். ஓஹோ, அப்படியே மகாலட்சுமி பார்த்த மாதிரியே இருந்தது. மீனா ராசி இல்லாத பொண்ணுன்னு ஊரு சொல்லுது. இங்க பார், நான் டிசைட் பண்ணிட்டேன், மீனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறேன். மச்சான், போதும் நிறுத்துங்க மீனாவோட புராணத்தை. சாப்பிடும்போது நடுவில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அழகான பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? அட போங்க மாப்ள, நீங்க வேற. உங்களுக்கு என்ன, சிட்டில இருக்கீங்க, தியேட்டரு மாலுன்னு போவீங்க, அழகான பொண்ணுங்களை பார்ப்பீங்க. நாங்க எங்க மிலிட்டரியில இருந்த ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போனேன், எனக்கு அப்படி தானே தெரியும். அண்ணே, அவர் கிடக்குறாரு, நீ சொல்லுனே. இங்க பாரு, கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும். என் மிலிட்டரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட போறேன். அவங்கெல்லாம் நார்த் சைட்ல இருந்தவங்கல்ல, சென்னைக்கு வந்ததில்ல. சோ எல்லாரையும் வர வச்சு ரிசப்ஷனை ஒரு வாரம் நல்லா கிராண்டா பண்ணணும். மீனாவை வேண்டான்னு சொன்னவங்க மூஞ்சில கரிய பூசணுமா? சரி, நீ சாப்பிடுனே. ஐயோ, போன் எடுங்க கதிர்.
எங்க நிலைமை சீரியஸா இருக்கு. நான் சொன்ன விஷயத்த கேட்டு எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாமே என்னாலதான். எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணியாகணும். வாழ்வா சாவான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உங்ககிட்ட பேசியே ஆகணும். போன் எடுங்க. எங்க போறீங்க? போன் பேச. ஆமா. சாப்பிடும்போது பேசாதீங்க, நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்க மட்டும் பேச கிளம்புறீங்க. முதல்ல சாப்பிடுங்க. இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் போனை கட் பண்றாரு? நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு ஊருக்கு குல்மணாலின்னு போனீங்கல்ல, அப்படி போறது பெட்டரா இல்லனா கோவா இந்த மாதிரி போறது பெட்டரா? அது உங்க இஷ்டம் மச்சான். ம். ஏங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசுங்க. எங்க அண்ணா எங்க பேச விடுறாரு? அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, நீங்க எடுத்து பேசுங்க. இல்ல எங்க டவர் இல்ல. என்ன பேசுறீங்க? டவர் இல்லாமையா கால் வருது? அது இல்ல, ஆபீஸ் கால். அதான். ஆஃபீஸ் விஷயம் தானே, ஒன்றும் பர்சனல் கால் இல்லையே. எடுத்து பேசுங்க. அப்படி என்னதான் பேசுறீங்க நான் பார்க்குறேன். இல்ல இல்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஆர்த்தி, பேசாம நீயாவது போன் அட்டன் பண்ணி அவர் பிஸியா இல்ல இல்ல இருக்காரு. இல்ல, வேண்டாம், நான் அப்புறம் பேசிக்கிறேன். விடக்கூடாது. போன் எடுக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன இது? அவர் கூப்பிட்டா மட்டும் நான் உடனே ஆன்சர் பண்ணணும். நான் கூப்பிட்டா மட்டும் உடனே கட் பண்றாரு. பொண்ணு வீட்டுல நல்ல மரியாதை கொடுத்தாங்கல்ல? ஆமாண்ணா, அந்த ஆண்டி ரொம்ப நல்ல டைப். அங்கிளோட நான் நிறைய பேசினது இல்லை, ஆனா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. அந்த பிரியா பொண்ணு ரொம்ப துருத்துருன்னு இருக்காங்க. அந்த பையன் துவாரகேஷ் ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்ணான். நீ சொன்ன மாதிரி நல்ல கௌரவமான குடும்பம் நம்ம. இந்த மாதிரி ஃபேமிலி கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ஃபோன் அப்பதுலேருந்து அடிச்சிட்டு இருக்கு, எடுத்து தான் பேசுங்களேன். நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏன் அப்புறம் பேசணும்? இப்ப பேசினா என்ன? இல்லம்மா, ஆபீஸ் கிளைண்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணுமா, நோட் பண்ணணும், லேட் ஆகும். அதை அப்புறம் பேசிக்கிறேன். இல்ல இல்ல, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னம்மா மறைக்க போறேன்? நான் பேசிட்டு வந்துடுறேன். மாப்ள, அதான் லைன் கட் ஆயிடுச்சுல. இங்க பாருங்க, முதல்ல நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு காலைல நான் மீனா கிட்ட பேசினேன் தெரியுமா? அப்படியானே, சொல்லவே இல்லை என்கிட்ட. இல்லம்மா, என்னமோ பேசணும்னு தோணுச்சு. அதனால ராகவன் சாருக்கு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன். பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, அது சம்மந்தமா வீட்டில் ஏதாவது டிஸ்கஷன் நடந்ததா, மீனா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன். திடீர்னு அவரே மீனாவுடைய நம்பர் கொடுத்து நீங்களே பேசுங்கன்னு சொன்னாரு. அதான் மீனாவுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஃபோன் பண்ணேன். ஏங்க, இப்ப இந்த போனை நீங்க எடுக்க போறீங்களா இல்ல நான் எடுக்கவா? நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பார் ஊத்து. அது ரசம், சாம்பார் ஊத்துன்னு சொன்னேன். துவாரகேஷ், அந்த துரோகி யார் இங்க வர சொன்னாங்க? நான் தான்ப்பா. நீ இப்பெல்லாம் அண்ணனுக்கு தம்பியா இருக்கியே தவிர அப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறது இல்ல. அப்பா, எனக்கு 2 பேரும் முக்கியம்ப்பா. அவன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லு. அப்பா, இது ஹாஸ்பிட்டல்ப்பா. அம்மா இவ்வளோ சீரியஸாக இருக்கும்போது எப்படிப்பா வரவானு சொல்ல முடியும்?
அண்ணன் பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு போயிடுறேன்னு சொல்கிறாரு. அது எப்படி பண்ண தடுக்க முடியும்? அப்போ நான் கேன்டீனில் இருக்கேன். அவன் போன பிறகு இந்த இடத்த பெனாயில் போட்டு கழுவ சொல்லு, அப்புறம் வரேன். எனக்கு தெரியும் அவர் ஏதாவது சொல்லுவார், அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கேன்டீன் போய் காஃபி சாப்பிட்டு வரேன் போயிருக்காரு. அண்ணே பாவண்டா நீ கயிறு மேல் நடக்கிற மாதிரி 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி சமாளிக்கிறேன். சாரிடா. அதெல்லாம் விடுங்க. அம்மா உள்ள இருக்காங்க, போய் பார்ப்போம். என்னடா ஆச்சு? அண்ணே நாங்கள் கல்யாணத்துக்கு பட்ஜெட் போட்டுருந்தானே. அக்கா எங்கேயும் வெளியே போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னாங்க. அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்தது. மீனாவுக்கு அப்படி என்னதான்டா பிரச்சனை? அதான் இத்தனை வருஷத்துத்தவா இப்ப நல்லபடியா முடிய போகுதுல்ல. அது வந்து அவளுக்கு நான் துரோகம் செஞ்சது வாஸ்தவம் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பாவும் தான் அவன் கல்யாணத்துக்கு தடையா இருந்தாரு. இப்பதான் இந்த கல்யாணத்துக்கு காசு கொடுத்து ஒத்துக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு இப்ப பச்சை கொடியும் காட்டிட்டாரு. இப்ப எதுக்காகடா மீனா இந்த கல்யாணம் வேணான்ற? வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல வேற யாராவது அவளை டிஸ்டர்ப் பண்றாங்களா? அப்படி இல்லைண்ணே. அக்கா திடீர்னு ஏதோ மூடோட்ட வர்றாங்க. எங்கள் கூடலாம் சரியா பேசுறது இல்லை. ஏன்னு தெரிய மாட்டேங்குதுண்ணே. திடீர்னு ராகேஷ், நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. இதை நான் சொல்லல. ஸ்னேகாவுக்கும் உன் மேல ஏதோ உறுத்தல் இருக்கு. அவ என்கிட்ட ஒரு நாள் சொன்னான். நான் எப்ப மீனா கல்யாணத்தை பத்தி பேசினாலும் டிகேவோட முகம் மாறுது. ஏதோ மீனாவை பத்தி பெரிய மனபாரம் டிகேவை அரிச்சுக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனா அதை என்கிட்ட கூட ஷேர் பண்ணாம டிகே மறைக்கிறாருன்னு சொன்னான். ஸ்னேகா ஏதாவது ஸ்ட்ராங்கா சந்தேகப்பட்டா அது நிஜமா தான் இருக்கும். மீனாவுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னா ஒன்றும் இல்லைண்ணே. உண்மையாவா? மீனா இப்ப எங்க இருக்கா? வீட்டில் தான். பிரியாவை கூட வச்சுட்டு வந்திருக்கேன். அம்மாவையும் பார்த்து பேச முடியாது. இவர் என்ன பார்த்தா எரிச்சல்ல மூஞ்சி காமிப்பாரு. நான் மீனா கிட்ட போய் பேசுறேன். வீட்டுக்கு என்ன போறீங்க? இவர் தான் இங்க இருக்காரு. நான் போனா என்ன தப்பு? எனக்குமே மீனா கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா கண்ணு முடிச்சா உடனே தகவல் சொல்லு. பாத்துக்கடா, வரேன். பிரியா, அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்தானே வர. அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. மீனா எங்க இருக்கா? அப்பத்துல இருந்து அவ ஆடாம அசையாம அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. வெறி பிடிச்ச மாதிரி பேசுறானா. கிட்ட போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீங்க இரு, நான் போய் பேசுறேன். மீனா, மீனா, எழுந்திரி மீனா, வா, எழுந்திரி. மீனா, நான் அண்ணன். அண்ணன்? நீ அண்ணன்? எங்க வந்த? எதுக்கு வந்த? இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு வந்த? இப்பதான் உனக்கு அண்ணன் ஞாபகம் வந்ததா? ஏன் மீனா அப்படிலாம் பேசுற? உனக்கு என்னாச்சு? இத பாரு, வீட்டுல உனக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது. இந்த நேரம் பார்த்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டே நியாயமா? யோசிச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அனுப்பல. நீதான் அனுப்பி வச்சிருக்க அவங்கள. என்ன மீனா பேசுற? நான் அனுப்பிச்சு வச்சேனா? ஆமா, நீயே தான். இப்ப அனுப்பல.
எப்பவோ அனுப்பி வச்சுட்டேன். நீ அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்ச, நான் இன்னைக்கு முடிச்சு வச்சுட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னாச்சு? நீ இப்படி பேச மாட்டியா? என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஆமா, நான் இப்படிதான் பேசுவேன். என்னை பாத்துக்க. சரி, நீ டென்ஷன் ஆறதுல எந்த தப்பும் கிடையாது. கரெக்ட் தான். நான் ஒரு அண்ணனா பொறுப்பா இருந்திருக்கணும். செல்ஃபிஷா என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ 5 வருஷமா உன் வாழ்க்கை வீணா போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஒத்துக்கிறேன். கண்டிப்பா உன்னுடைய கஷ்டம் வருத்தம் எல்லாத்துக்குமே உன் அண்ணன் நான் தான் காரணம். ஆனா எப்பயோ நடந்த சாவுக்கு இன்னைக்கு எதுக்குமா ஒப்பாரி வைக்கிற? இப்பதான் எல்லாமே விடிஞ்சு நல்லபடியா நடக்க போகுது இல்ல? எதுக்கு இந்த கோபம் ஆத்திரம்லாம்? உனக்காக மனசார நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாதுமா. என்னால கெட்டு போன உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வருது. அதை நினைச்சு சந்தோஷப்படுமேனா? சந்தோஷம் தானே. எதுக்காக இப்ப அந்த வாழ்க்கையை வேண்டான்னு சொல்ற எனக்கு புரியல. இப்ப ஏன் அடம் பிடிக்கிற? அதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை மீனா. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம். அது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றது நல்லா இல்லை மீனா. இத பாரு, அண்ணன் நான் சொல்றேன், என்ன காரணமா இருந்தாலும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம மறந்துட்டு தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க. இங்க பாரு மீனா, துவாரகேஷ், பிரியா, அப்பா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அண்ணனா ஒரு விஷயம் கேட்கிறேன், அடம் பிடிக்காதம்மா ப்ளீஸ். அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கண்ணை திறந்து பார்க்கணும். உன் கல்யாணத்துக்காக தான் அவ்வளோ. டாக்டரோட மருந்து மாத்திரைலாம் கேட்காது மீனா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, சம்மதம் அப்படின்னு சொல்ற ஒரே வார்த்தை தான் நம்ம அம்மாவை பழைய மாதிரி நல்லா கொண்டு வர மீனா. இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? உன் மனசுல எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு. உனக்குள்ள நீ என்ன நினைக்கிற, என்னத்தை போட்டு குழப்பிக்கிற எதுவுமே தெரியாம எல்லாரும் இருட்டுல யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இத பாரு, ஒண்ணு ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிக்கிறேன். காலம் முழுக்க நான் தனியா வாழ முடியும், நான் தனிச்சே இருந்துருவேன் கனவெல்லாம் காணாது. அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது இல்லன்னா கூட வேற ஏதாவது ஒரு மாப்பிளைய பார்த்தா. நிறுத்து. அத சொல்ற தகுதியோ எனக்கு அட்வைஸ் பண்ற தகுதியோ நீ எப்பவோ இழந்துட்ட. இப்ப நீ என் வாழ்க்கையில குறுக்க வராத. தயவு செஞ்சு போயிடு. மீனா, என்னையா போ சொல்ற? திரும்ப திரும்ப பழச பேசாம அத நினைக்காம என்னால இருக்கவே முடியல. அன்னைக்கு நீ ஒரு சின்ன தியாகம் பண்ணிருந்தீனா நான் இந்நேரம் குழந்தை குட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். அன்னைக்கு உன்னோட சுயநலத்துக்காக நீ முடிவெடுத்துட்டு கிளம்பிட்ட. ஆனா இன்னைக்கு அதே சுயநலத்தோட நான் ஒரு முடிவெடுக்கும் போது நீ வந்து என்ன தடுக்கிறியே, அது எந்த விதத்துல நியாயம்? இனிமே நான் தனியா இருக்கணும், இல்லன்னா தூக்கு போட்டு செத்து போயிடுறணும். எதுவா இருந்தாலும் அது என்னோட முடிவு, என்னோட போகட்டும். அதுல நீ தலையிடாத. நீ தயவு செஞ்சு போ. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போ. மீனா, உன் தங்கச்சி மீனா இன்னையோட செத்துட்டா. இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் நீ வராத. உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோ, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடு. மீனா, எனக்குன்னு ஒரு வெறுப்பு கிடையாதா? நீங்க எல்லாரும் சொல்றபடிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்ப அது மாறி போச்சு. எனக்கு அந்த பழைய மீனா செத்துட்டா. இந்த மீனா அவ இஷ்டப்படிதான் வாழ்வா. எனக்கு கல்யாணத்து மேலயும் வெறுப்பு வந்துடுச்சு. எனக்கு கல்யாணமே நடக்காதாங்கிற ஆசை இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இதுக்கு மேல நமக்குள்ள பேச்சே வேண்டாம். தயவு செஞ்சு நீ வெளிய போ, போ, போ. தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா. உன்னை அடிச்சு திருத்த தகுதி கூட எனக்கு இப்ப இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள் சில சமயம் கடைசி வரைக்கும் திருத்திக்க முடியாமலே போயிருமேனா.
அதுக்கு நானே ஒரு நல்ல உதாரணம். நீயும் என் வழியில வந்துடாது மீனா. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன். இது பாரு, உனக்கு வாழ வயசு இருக்கு, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, நிறைஞ்ச வாழ்க்கை இருக்கு. கையெடுத்து கும்பிட்றம்மா, தயவு செஞ்சு ஒத்துக்க. நான் வேணா காலில் கூட விடுறேம்மா. மீனா